அண்ணன் சொன்ன விஷயத்த உடனே அண்ணிக்கிட்ட சொல்லி அண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போறதா மிஷனே. அதை கரெக்டா பண்ணி ஆகணுமே. எந்த பொண்ணும் தான் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டா. மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணி வேலையா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நீ என்னாச்சு தவக்கல? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? அது வந்து அண்ணி, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு தவக்கல. நானே காலையில மித்ரா கூட உங்க அண்ணன் பட்டு வேட்டி சட்டையில கிளம்பி போனதை நினைச்சு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஆஹா, அண்ணி அதனாலதான் டென்ஷனா இருக்காங்களா? அப்போ நம்ம பிளான் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடுமே. என்ன நீ சொல்றீங்க? நானும் இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என் சொந்த விஷயமா அடிக்கடி ரிஜிஸ்டர் ஆபீஸ் போற வேலை இருந்தது. ஒரு நாள் அண்ணனையும் கூட்டு போயிருந்தேன். இப்போ அங்க வேலை செய்யற என் ஃப்ரெண்டு தான் எனக்கு போன் பண்ணி ஆதி அண்ணனும் மித்ரா மேடமும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னா. என்ன சொல்ற தவக்கல? ஆமா அண்ணி, இப்போதான் எனக்கு போன் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். நீங்க என்னடான்னா ஏற்கனவே அவங்க கிளம்பி போனதை நினைச்சு நீங்களும் சந்தேகப்பட்டு இப்ப அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சது சரிதான். நீ நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அப்படிலாம் இருக்காதுன்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா ஆதி அப்படிலாம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க நினைக்க மாட்டாரே. அங்கதான் நீ பெரிய ட்விஸ்டே இருக்கு. அண்ணனை பார்த்த என் ஃப்ரெண்டு ஆச்சரியப்பட்டு போய் அவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ மித்ரா அண்ணன் கிட்ட அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா செத்து போயிருன்னு மிரட்டி இருக்காங்க. நீ அதனாலதான் அவரும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்ல இருந்து கிளம்பி போகும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ஆதிய கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றாளா அவ? தவக்கல, நாம உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். இப்படி ஒரு கட்டாயத்துல உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. ஆதி, ஆதி என்ன சொல்ல போறீங்க? ஆதி, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் சொல்லி என் உயிரோட கொன்னுறாதீங்க. ஆதி மித்ரா, நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்தேன். நீ பயப்படுற மாதிரி தான் எல்லாமே நடக்குதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எப்ப நான் இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தியோ, அதுக்கப்புறமும் நான் யாருக்காகவும் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு மித்ரா. ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு நம்ம 2 பேரும் இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆதி, நிஜமாதான் சொல்றீங்களா? தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். எங்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உடனே ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றேன். ஓகே மித்ரா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. ஆதி சார், வீட்டுக்கு தெரியாம எதுக்கு சார் இவ்ளோ அவசரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அப்படி என்ன சார் அவசரம்? இது ரொம்ப பெரிய தப்பு சார். பாரதி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பேசாம இங்கிருந்து போயிடு. இந்த கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஆதி, என்ன ஆதி, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? அவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. ஆதி, நீங்க இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் இப்ப நடக்கல, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ப்ளீஸ் ஆதி. பாரதி, மித்ரா செத்துருவேன்னு சொல்றா. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர்ற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க போற விஷயமே தெரியாது. சார், நீங்க சொல்றத பார்த்தா குழப்பத்துல அவசரமா முடிவெடுத்திருக்கீங்கன்னு தோணுது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல சார். இந்த கல்யாணம் தாராளமா நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி
இங்க வழிபாடு பிள்ளையார்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பூவரம் கேட்டு நல்ல விதமா கொடுத்துருச்சுன்னா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பஞ்சாயத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணி கல்யாணம் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க வெளியே போறீங்களா? சார் ப்ளீஸ் சார், இவங்க தேவையில்லாம வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க சார். இதோ இப்போ நான் பேசிடுறேன் சார். இல்லம்மா, நீ பேசி முடிவு பண்ணிட்டு வா, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆதி, இங்க என்னதான் நடக்குது? கல்யாணம் நடக்கிற நேரத்துல குறுக்க வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ கோவில்ல பூ போட்டு கேட்கலாம் அது இதுன்னு இப்ப பாரதி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவ சொல்றதை கேட்டுட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன விட அவதான் முக்கியமா போயிட்டால. ஆதி, அப்போ என் காதலுக்கு மரியாதையே இல்லையா? போச்சுடா, இவங்கெல்லாம் காதலுக்கு மரியாதை பத்தி பேச வந்துட்டாங்க. இன்னைக்கு கல்யாணம் நடக்கலன்னா இதுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கே. மித்ரா, இங்க பார், நீ இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பாரதி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லலையே. கோயில்ல பூ போட்டு உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல எனக்கு எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி பார்ப்போம்.